சாரு சொன்னது மறந்துடாத. யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது, சரியா? முக்கியமான மீட்டிங். சரிங்க சார். பாப்பலாம். சாரு இங்க பாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது. யார் வந்தாலும் உள்ள விட மாட்டேன். யார் வந்தாலும் ஞாபகம் வச்சுக்க. அத மீறி நீ உள்ள விட்ட உன் வேலை. புரிஞ்சுதா? இல்ல சார், விட மாட்டேன். உட்கார் பார்வதி. பயமா இருக்கு மாமா. இங்க பாரு, அம்மா சொல்லி நீ மறுத்து பேசினதா சரித்திரமே கிடையாது. அதனால நீ இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. லைட்டு இங்க லைட் பக்காவா இருக்கு. அண்ணி இங்க கீழே உட்காருங்க. உட்காரு பார்வதி. உட்காருங்க நீ. உட்காருன்னு சொல்றல. மாமா என்ன டென்ஷன் ஆகாத, பயப்படாத பார்வதி. எஸ் நோ இந்த ரெண்டே வார்த்தை மட்டும் சொல்லு, அதுவே போதும். நாம மீட்டிங் முடிச்சிடலாம், சரியா? சரி உட்காரு. ஐயோ ஆன் ஆயிடுச்சா? இல்ல ஆன் ஆகல. மாமா நான் மீட்டிங்ல பேசும்போது ஏதோ தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது? எதுவும் தப்பாகாம நாங்க பாத்துக்கோம். லேப்டாப்க்கு இந்த பக்கம் நானும் வரணும் இருக்கோம். நாங்க ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேட்கும். அப்படியா? இங்க பாரு, நான் கை காட்டினா எஸ்ன்னு சொல்லு, அருண் கை காட்டினா நோன்னு சொல்லு. அண்ணி மறந்துடாதீங்க, ப்ரோ கை காமிச்சா எஸ், நான் கை காமிச்சா நோ. சூப்பர். அவ்வளவுதான் பார்வதி. அவ்வளவுதானே, மீட்டிங் ஓவர். ப்ரோ ஓகே, மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிடலாமா? ஓகே தானே பார்வதி? ரெடி தானே? ரெடியா? ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. Hi, madam. How are you? வணக்கம். பார்வதி, வணக்கம் இல்ல, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்வதி அக்கா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சக்திக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும். Okay, madam. You see, I'm ready to start business with your company. I want to know information about your products. Madam, are you ready to give me your company products? புரியலையே. I would like to know about the way you supply, the logistics. How we going to plan all that? Yes. 1 minute. Okay. ஓகே வா. ஏய், முதல்ல கேமரால இருந்து கையெடு. என்னாச்சு? கேமரா மூடினாலும் நாம பேசுறது அவங்களுக்கு கேட்கும். கையெடு. அப்படியா? இவ எதுக்கு சோளக்காட்டு பொம்மை மாதிரி வாசல்லே நின்னுட்டு இருக்கா? ஏய், தள்ளு. நில்லுங்க மேம், நில்லுங்க மேம். நீங்க எதுக்கு மேம் உள்ள போறீங்க? உள்ள ஒரு பொருள் எடுக்க போறேன். அத தடுக்க நீ யாரு? மேம், எந்த பொருளா இருந்தாலும் அப்புறமா எடுத்துக்கோங்க மேம். இப்ப யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க மேம். உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? யார் சொன்னது? அதுவும் என்ன? இல்ல மேடம், உள்ள பார்வதி அக்கா வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி சாரும் அருண் சாரும் கூட இருக்காங்க மேம். பார்வதி ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாளா? ஆதியும் அருணும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? ஏதாவது பண்ணணுமே. சரி, ஆதி அருண் கிட்ட நான் பேசிக்கிறேன். தள்ளு. இல்ல மேம், என்னால உங்களை உள்ள விட முடியாது மேம். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன உனக்கு பெரிய கவர்னர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறதா நினைப்பா? நான் நினைச்சேன்னா உன் சீட்டு கிழிச்சு உன்னை துரத்தி விட்டுருவேன். மரியாதையா வழிய விடு. மேம், யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு ஆதி சாரும் அருண் சாரும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. நீங்க பிரச்சனை பண்ணாம இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க. I'm happy about the association. Thank you. Thank you.
ஐயோ சூப்பர் பார்வதி. சூப்பர் சூப்பர் செம்ம Chance இல்ல. கலக்கிட்டீங்க போங்க. எஸ் நோன்னு ரெண்டே வார்த்தையை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டே சைன் பண்ணிட்டே பார்வதி. ஆ, அம்மா மட்டும் இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ம் என்னடி ஆ என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்க உன்னை? மேம் சொன்னா கேளுங்க, உள்ளலாம் விட இப்ப நீ முடியாது. உள்ள விட அம்மா வந்ததுக்கு அப்புறம் அருணும் நான் தான் அவ்வளவு சொல்றேன்ல மேம், மறுபடியும் உள்ள போறேன்னு சொல்லிருக்கேன். தைரியம் உனக்கு? என்ன மாமா வெளியே என்ன சத்தம்? வாங்க போய் வழிய பாப்போம். விடுறி. சொல்றது புரிஞ்சுக்கோங்க மேம். என்னங்க வழிய விடுறின்னு சத்தம்? சொல்றேன்ல. இப்ப எதுக்கு மேம் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க சத்தம்? என்ன பிரச்சனை? என்னம்மா? அக்கா ரூம்குள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும்னு சொன்னா தா இந்த புதுசா வேலைக்கு வந்திருக்காளே இவ போக கூடாது, அதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்றா. வேலைக்கு உட்கார வச்சு கையெழுத்து போட்டதோட உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த வீட்ல யாரு என்ன ஏதுன்னா இவளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா? யார் பார்த்த வேலை இது? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க யார் வந்தாலும் உள்ள விட கூடாதுன்னு. நீங்க சொல்றத செய்யறது தானே சார் என் வேலை. அதான் சார் நான் பண்ணேன். சூப்பர் சாரு, கீப் இட் அப். இப்படிதான் இருக்கணும். நீ பண்ணது 100% கரெக்ட். நீ இப்ப வேண்டாத சில பேர் ரூம்குள்ள விடாம தடுத்த மாதிரி நாங்களும் குடும்பத்துக்குள்ள விடாம தடுத்திருந்தா இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. புதுசா வேலைக்கு வந்தவ முன்னாடி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சிருச்சுல்ல? சரி, எல்லாரும் கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிட்டு இருக்கீங்க. போங்க, உங்களுக்கு முடிவு கட்டேன். சின்னையா என்ன சின்னையா? அண்ணே, புத்துல இருக்கிற பாம்பை பார்த்தா தான் நம்ம கையெடுத்து கும்பிடணும். ரோட்ல பாம்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குச்சி எடுத்து அடிச்சு துரத்திடணும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்க போலாம். வா ப்ரோ. பா. பணக்கார வீட்டு ஆப்பிள்னா பணக்கார வீட்டு ஆப்பிள் தான். எப்படி நிக்குது பாரு. ம். ஐயோ, என்னாச்சு வனதா? எதுக்காக இப்படி கதை உடைச்சிட்டு வர? ம், ம். நீ பாக்குறத பார்த்தா ஏதோ பெரிய அளவுல உன்னை யாரும் சீண்டி விட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே நானும் உனக்கு உதவ முடியும். இந்த வீட்ல அகிலாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா நேத்திக்கு வந்து வேலைக்கு சேர்ந்த அந்த டூப்ளிகேட்டோட பொண்ணு என்ன அகிலா ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றா. அப்படின்னு அகிலா ரூம்குள்ள போகணும்னா ஆதி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகணுமா? எவ்வளவு திமிரு! விடு வனஜா, அவ சொகுசா ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்துட்டால, அதான் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. அதுக்காக அதுக்காக என்னையே முறைச்சுப்பாளா அவ? அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்றேன்னு பாரு. சரி விடு வனஜா, புதுசா அவ வேலைக்கு சேர்ந்திருக்கால, அதான் முதலாளிக்கு அவ ரொம்ப விசுவாசமா இருக்கா. போக போக ஏதாவது அவ தப்பு பண்ணுவா. அப்போ கழுகு மாதிரி அப்படியே அவளை லபக்குன்னு புடிச்சு முழுங்கிடுறேன். நீ கவலைப்படாம இரு. பாக்காத, வயிறு ஒலிக்கும். நான் வெளியே போய் ஆப்பிள் சாப்பிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு. கழுகு மாதிரி நான் தூக்கிடுறேன். என்ன இவ என்ன கழுகு மாதிரி முழுங்கிடுவேங்கிறா? இவ என்னை விட டேஞ்சரா இருப்பா போல இருக்கே. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். பார்வதி, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எல்லா ஃபாரின் கஸ்டமர் கிட்டயும் நீ தான் டீல் பேசி முடிக்கணும். கிண்டல் பண்ணாதீங்க மாமா, இந்த ஒரு டீல் பேசி முடிச்சதே போதும். எது? நீ பேசி முடிச்சியா? போங்க மாமா, இனிமே நீங்களே பேசிக்கோங்க. சரி விடு, நீ தான் பேசின, நான் எதுவுமே பேசல. இதுக்கு போய் கோச்சுக்கிறேன். சும்மா சும்மா தானே இருங்க. சொன்னேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. ஆபீஸ் ஃபைல ரெடி பண்ண மறந்துட்டேன். நான் போய் ரெடி பண்றேன். சார்
நான் ஃபைல் ரெடி பண்ணிட்டேன் சார். அப்படியா? ஃபைன் ஷாரு, கரெக்டா இருக்கு. ஓகே சார். பார்வதி நான் மேல இருக்கேன். ஆ அக்கா, ஆ சொல்லு சாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? தயங்காம கேளு. உங்ககிட்ட நான் ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தேன்ல, யாரு? அதான்க்கா என் மலேசியா ஃப்ரெண்டு. ஆ ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது வந்து அவருக்கும் நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை தர முடியுமாக்கா? சாரு, நீயே இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்க, அதுக்குள்ள உன் ஃப்ரெண்டுக்கு சிபாரிசா? நீ கஜேந்திரன் சாரோட பொண்ணுங்கிறதுனால தான் அம்மா என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கூட கேட்காம அவர் மேல உள்ள மரியாதையால உனக்கு உடனே வேலை கொடுத்தாங்க. அப்படியே நீ கேட்ட உடனே உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் சாரு. உன் ஃப்ரெண்ட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லு. ம் அக்கா, ம்? ப்ளீஸ்க்கா, நீங்க தான் மேடம் கிட்ட பேசி எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. நிறுத்து. நீ என்ன இவ்ளோ கெஞ்சுற? சரி, யார் அந்த ஃப்ரெண்டு? உண்மையை சொல்லு. நீ கெஞ்சறத பார்த்தா எனக்கு என்னமோ நீ ஃப்ரெண்டுக்காக கேக்குற மாதிரி தெரியல. அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு போல. உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன்க்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவருக்கு தான் வேலை கேக்குறேன். லவ் பண்றியா? இது எப்ப நடந்துச்சு? என்ன சாரு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? லவ் பண்ணா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. லவ் பண்ணக்கூடாதுன்னு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்களாக்கா சொல்றீங்க? ஆம். லவ்ல எனக்கு சீனியரே நீங்க தான்க்கா. லவ் பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்களே இப்படி சொல்லலாமாக்கா? சரி, நான் முதல்ல மாமா கிட்ட அவரோட வேலைய பத்தி பேசுறேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் ஒரு விஷயம்க்கா, ம்? வேலைய பத்தி மட்டும் பேசுங்க, என் லவ் விஷயத்தை பத்தி பேசாதீங்க. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அம்மா, உன்னோட அவர் இப்ப எங்க இருக்காரு? அவ மலேசியால இருக்காங்கக்கா. மலேசியாலயா? ஆமாக்கா, மலேசியால நானும் அவனும் ஒன்னாதான் படிச்சோம். அப்போதான் லவ் பண்ணோம். ஓ, அவனும் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் தான், ஆனா நல்ல பையன்க்கா. நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொன்னதும் அவனும் இங்கே வந்துடுறேன், எனக்கு ஒரு நல்ல வேலையா பாருன்னு சொல்லிட்டாங்கக்கா. இன்னைக்கு வந்துருவாங்கக்கா. அம்மா, லவ் மேட்டர் அப்பாக்கு தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் தெரியாதுக்கா. வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ்க்கா, நான் லவ் பண்றது அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா சாரு, வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றது ரொம்ப தப்பு. ஆனா போக போக ஒரு மாதிரி அதுவும் ஜாலியா தான் இருக்கும். அக்கா, இதுவும் உங்க லைஃப்ல நடந்துச்சு தானே? யாரு போன்ல? அவன்தான்க்கா கால் பண்றா. சரி, அட்டெண்ட் பண்ணி பேசு. இல்லக்கா, இப்ப பேசினா ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் நைட்டு போய் வீட்ல பேசிக்கிறேன். ம், சரி. பார்வதி, ரைட் போலாமா? சரி, இப்ப என்னோட அவர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். இந்த ஃபைல் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிரு. சரியா? போயிட்டு வரேன். Okay, வாங்க அக்கா. மாமா. மூவ் பண்ணுப்பா. என்ன மூவ் பண்ணுன்னு சொல்றதுக்குள்ள மூவ் பண்ணிட்ட? பா. ஹாரனா? தோ.
கியர் ஷிஃப்ட் பண்ணு. கண்டிப்பா பண்றேன் மாமா. பார்வதி சூப்பரா டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானே மாமா. பார்வதி சூப்பர், செம்மையா கார் ஓட்ட கத்துக்கிட்ட. இத வச்சு நீ ரோட்ல இல்ல ரேஸ்லயே கார் ஓட்டலாம். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல பார்வதி, அதுவும் ஒத்த கையில. எனக்கு கத்து கொடுத்த குரு யாரு? நீங்க இல்லையா மாமா? நல்ல குரு கிடைச்சா எதையும் சீக்கிரமா கத்துக்கலாம். இனிமே நீ தனியாவே கார் ஓட்டலாம். சரி, உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்த குருவுக்கு குருதட்சணை எதுவும் கிடையாதா? நீங்க கத்து கொடுத்தத நான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருதட்சணை இருக்கு. ஆஹா, ஓகே. அப்ப யாருக்கோ மூக்கோடைய போகுது. பார்வதி, இந்த வண்டி ஸ்லோவா ஓட்டினதெல்லாம் போதும். நீ என்ன பண்ற? டாப் கியர்ல போட்டு வண்டியை தூக்க பாப்போம். எதிர்பார்க்கல. ஓ முன்னால தனியா இப்படி கார்ல வந்து இப்படி ஸ்டைலா கெத்தா இறங்குவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட. கரெக்டா? என்ன சொன்ன நீ அப்போ? கார் ஓட்ட கூட தெரியல, நீ எல்லாம் தலைவியான்னு கேட்டல. இப்ப பார்த்தல உழுதி பறக்க எப்படி ஓட்டிட்டு வந்தன. சரி, இப்ப என்ன சொல்ல வர? சரி விடு, இப்போதைக்கு உன்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரியும். இங்க பாரு நந்தினி, இப்படி நீ என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்து போய் அவமானப்பட்டு நிக்கும் போது எனக்கும் வர வர உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் உன்னோட தலையெழுத்து. எத்தனை தடவை நீ என்கிட்ட தோத்து அவமானப்பட்டு போய் நின்னாலும் நீ திருந்த மாட்ட, அது தெரியும் எனக்கு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால ஆதிக்கடவுர் பரம்பரைய ஜெயிக்கவே முடியாது. மறுபடியும் 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 சொல்றேன். சரி, வேற ஏதாவது சேலஞ்ச் இருந்தா சொல்லு.